நேற்று இந்த மாதிரி தான் படியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு தெருநாய் இப்படி வந்தது. அந்த தெருநாய் வந்துட்டு இவங்க இப்படி உட்காந்துருக்காங்க, இப்படி வந்து பின்னாடி கடிச்சதுனால பார்க்க முடியல. கையில் குழந்தைய வேறு வச்சுருந்தாங்க. இப்படி திரும்புறாங்க, குழந்தைய பார்த்ததும் குழந்தை மேலே போய் வந்துருச்சு. ஸோ அவங்களையும் ஒரு கடி கடிச்சிருச்சு, குழந்தைங்களையும் இந்த இடத்துல கையில் கடிச்சிருச்சு. ஸோ கடிச்சதுனால டக்குன்னு அப்புறம் பக்கத்தில் அக்கம் பக்கங்களாம் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. உடனே டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடுச்சு. ஊசி போட்டிருக்கீங்களா சார்? அது இப்போ அது தெருநாயா இல்லை வீட்டில் வளர்க்குற நாயான்னு ப்ராப்பராக தெரியல. நாய் வந்து கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் அது என்னென்னு பார்த்து ரியாக்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த ஏரியாவில் நாய்ங்க அதிகமாக இருக்குது. இதுக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்தாங்கன்னா, சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய நாய்ங்க இங்கே இருக்காங்க. எது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? சார் மெயினாக இந்த கார்பரேஷனோட வேலை என்ன, இந்த மாதிரி நாய்ங்க ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வேக்சினேட்டடா இல்லை அது வந்துட்டு ப்ராப்பராக இருக்கா, ஒரு ஏரியாவில் இவ்வளோ நாய்கள் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக பராமரிக்கணும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு அவங்களுக்கே ப்ராப்ளம் வரும்போது தூக்கி தெருவில் விட்டுடுறாங்க. இப்படி வளர்க்குறது தெருவில் விடுறதுமா இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம நடந்து போகிறோம், இப்போ யாராக இருந்தாலும் சரி நடந்து போகிறோம், அதுக்கு வெறி பிடிச்ச நாயா இல்லை சாதாரண நாயான்னு நமக்கு தெரியாது. கடிச்சதுக்கப்புறம் போய் நம்ம போயிட்டு மெடிசன் மருந்துன்னு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன தடுக்கணுன்றது அதை வந்து மாநகராட்சி வந்து இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு போய் நாங்கள் பிடிக்கிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்ற எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ராப்பராக எவ்ரி மந்த் ஒரு தடவை வந்துட்டு ரொட்டீன் செக்அப் பண்ணி இந்த மாதிரி எந்தெந்த நாய்ங்க இருக்குது, வீட்டில் வளர்க்குறவங்க நாய்ங்க எல்லாருமே வந்து ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணுறாங்களா, டேக் போட்டிருக்கிறா நாய்க்கு எல்லாருக்கும், இல்லை டேக் அவுத்து விட்டு இப்படி விட்டுறாங்களா வெறி பிடிச்சிருச்சுன்னு உடனே. நிறைய பேரில் வீட்டில் வளர்க்குறாங்க, ஆனால் ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டோடு வளர்க்குறாங்களா என்னன்றது தெரியல. வளர்க்குறதுன்னு வளர்த்துட்டு அப்புறம் தெருவில் விட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லா ஒரு மற்றவங்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. கடைசியில் பார்த்தா மனுஷங்க வாழணுன்றதே பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். நாயை பார்த்து பயந்து தான் வாழணுமா? ஒரு நல்ல நாயை நல்ல கெட்ட நாயன்னு பார்க்க முடியல. பார்த்தாலே பயந்து புலி சிங்கம் மாதிரி பயந்து வாழணும் போல. இப்போ போகிற போக பார்த்தா புலி சிங்கம் மாதிரி பயந்து வாழணும் போல. இதை ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணி ரொட்டீன் செக்அப் பண்ணி இதை ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா. இப்போ நாய்களுக்கு வந்து நிறைய இந்த ப்ளூ கிராஸ்ல நிறைய இது போடுறாங்க. ஆனால் அது சரி, நாய்க்கு ப்ளூ கிராஸுக்கு இவ்வளோ பேர் போராடுறது சரி, அப்போ மனுஷங்க வந்து என்னன்னாலும் பரவாயில்லையா? இப்போ இந்த குழந்தைக்கு ப்ளூ கிராஸ் என்ன பதில் சொல்லுவாங்க? நாங்களா போய் தேடி போய் நாய்கிட்ட போய் சண்டை எடுத்தோம், நாங்களா தேடி போனோம்? தெருவில் வீட்டு வாசப்படியில் உட்காந்துருந்த நாய் வந்து கடிச்சிட்டு போகுது. அப்போ இது யார் பொறுப்பு? என்ன சொல்கிறேன் நான், ப்ளூ கிராஸில் அவங்க சொல்லலாம் நாய் வந்து பண்ணக்கூடாதுன்னு, சரி ரைட்டு. அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க, அதை வேக்சினேட் பண்ணணும்ல. வேக்சினேட் பண்ணி அது மாதிரி நாயினால எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லணும்ல. அச்சுறுத்தலான ஒரு விஷயத்த வந்துட்டு எப்படி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.